வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆணவத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதற்காகவே உயிர்கள் பிறக்கின்றன. ஆன்மாக்கள் இறைவனை அடைய பல வழிகள் உள்ளன. இக்கலியுகத்தில் மிக எளிய வழி இறைவனை வலம் வருதலே ஆகும். இறைவன் புகழ்பாக்களை பாடுவதே ஆகும். அந்த வகையில் ஆலயமும் திருப்புகழும் இடம்பெறும் இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. வைணவ அடியார்களாலும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்படும் பரமேஸ்வர விண்ணகரம் என்ற வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் காஞ்சி மாநகரின் பேருந்து நிலையத்திற்கு வடகிழக்கில் அமைந்திருக்கின்றது. இத்திருக்கோவிலின் உள்ளே எங்கு பார்த்தாலும் கலை சிற்பங்கள் இருப்பதால் கோவில் கலை அழகுடன் கம்பீரமாய் நிற்கிறது. பல்லவன் வில்லவன் என்றுலகில் பலராய் பலவேந்தர் வணங்கு களல் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகர மதுவே என்று திருமங்கை ஆழ்வாரால் பெரிய திருமடல் அருளப்பட்ட திவ்ய தேசமே இந்த வைகுண்ட பெருமாள் திருக்கோயில். பரமேஸ்வர விண்ணகரம் என்று வைணவ அடியார்களாலும் ஆச்சாரியர்களாலும் போற்றப்படும் இந்த திருக்கோயில் காஞ்சிபுரம் மாநகரில் பேருந்து நிலையத்திற்கு வடகிழக்கில் அமைந்திருக்கிறது. வைகானச ஆகமப்படி நாள்தோறும் வழிபாடுகள் நடைபெற்று வரும் இந்த திருக்கோயில் பழமையும் பெருமையும் கொண்டது. இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள் மானுடர்க்கு வைகுண்ட பதவியினை அளிக்க வல்ல பெருமாள் என்பதால் வைகுண்ட பெருமாள் என்னும் பெயரால் போற்றப்படுகிறார். நின்றான், கிடந்தான், இருந்தான் என 3 நிலைகளில் ஸ்ரீ முகுந்த விமானத்தின் கீழ் இந்த வைகுண்ட பெருமாள் எழுந்தருளியுள்ளார். ஆலயத்தின் முகப்பில் ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி இந்த மூலவர் சன்னதி அமைந்துள்ளது. ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வரலாற்று முக்கியம் வாய்ந்த சிற்பங்கள் மற்றும் சுதை வேலைப்பாடுகள் உள்ள கலை வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்புகள் காரணமாகவே இந்த திருக்கோயில் தற்போது தொல்பொருள் துறையின் பாதுகாப்பில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பராமரித்து வரப்படுகிறது.
4000 திவ்ய பிரபந்தம் பெரிய திருமடல் 2ஆம் 10 சதகத்தில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும். இத்திருத்தலத்து இறைவன் மானிடர்களுக்கு வைகுண்ட பதவியை அளிக்க வல்ல பெருமாள் என்பதால் வைகுண்ட பெருமாள் என்ற திருநாமத்துடன் விளங்குகிறார். முன்னொரு காலத்தில் பூவுலகின் கோயில் மாநகராய் அமைந்துள்ள காஞ்சியம்பதியின் மேன்மையறிந்த முக்கடவுளராம் ஈசுவரன், திருமால், பிரம்மா மூவரும் இத்தலத்திற்கு வந்துதித்து வளமறிய வலம் வந்த கால் தேவாதி தேவர்களும் முக்கடவுளரை தரிசிக்க கூடினார்கள். ஆனால் பரத்வாஜ முனிவர் மட்டும் தவம் செய்வதில் கண்ணாயிருந்து முக்கடவுளரை காண வரவில்லை. முனிவர் தவம் கலைக்க இறைவன் விளையாடிய திருவிளையாடலில் பரத்வாஜ முனிவருக்கு பிறந்த குழந்தையே பரமேஸ்வரர் என்ற பெயரில் வளர்ந்து பின்னர் திருமால் கருணையால் அரசனாக உருப்பெற்றான் எனவும் அவனுக்கு வைகுண்ட பதவியளித்து அருளிய பெருமாளாக திருமால் இங்கே அருள்நோக்கோடு எழுந்தருளியிருக்கிறார். இந்த தலவரலாறு காரணமாகவே இந்த திருக்கோயில் பரமேஸ்வர விண்ணகரம் என்ற திருப்பெயரால் அழைக்கப்படுகிறது. அருள்மிகு பரமேஸ்வர நகரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் காஞ்சிபுரம். 108 திவ்யதேசங்களில் காஞ்சிபுரத்தில் முதல் திவ்யதேசமான பரமேஸ்வர நகரம் வைகுண்ட பெருமாள். இங்கே 3 திருக்கோளை சேவை சாய்க்கிறார். இருந்தான், கிடந்தான், வீற்றிருந்தான். இங்கே பெருமாள் கீழே வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கே திருமண்டலம், மேலே ரங்கநாதன் வடக்கே திருமண்டலம், தெற்கே திருப்படி. இவருக்கு வைகுண்ட ஏகாதசி கிருத்திகை நட்சத்திரம் புதன்கிழமை ரொம்ப விசேஷமான தினம். அன்றைக்கி தான் பரமேஸ்வர பல்லவனுக்கு ஆயுஷ் அதிகமான நாள். அவருக்கு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான தினமாகும். எவ்ரி ஏகாதசி காலையில் 8 to 12 மணி வரை அரங்கநாத சேவை உண்டு. கடந்த நின்ற திருக்கோலம் பரமபதநாதன், படி கிடையாது, படி எடுத்துட்டா இடி வந்ததுனால இந்த பரமேஸ்வர பல்லவனுக்காக பெருமாள் பிரத்யட்சமாய் 3 திருக்கோளை சேவை சாய்க்கிறார். இங்கே வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான தினம். பிரம்மோற்சவம் வைகாசி மாதம். பரிகாரம் புத்திர சந்தானம் இல்லாதவாள், குழந்தை பாக்கியம் இல்லாதவாள் எவ்ரி 3 ஏகாதசிகள் வந்து நெய்தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் பெருமாள் அனுகிரகம் உண்டு. பல்லவர் காலத்தில் எழுப்பப்பட்ட இந்த திருக்கோயில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பரமேஸ்வரன் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு 2ஆம் நந்திவர்மன் காலத்தில் முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதேசி, வைகாசி பிரம்மோற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி,
ஆகிய திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த வைகுண்ட பெருமாளை வணங்கினால் வைகுண்ட பதவி நிச்சயம் என்கிறார்கள் வைணவ அடியார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்களிலிருந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று கந்தர் அலங்காரம் என்னும் பகுதியிலிருந்து பார்க்கப் போகின்றோம். வள்ளுவர், அருணகிரிநாதர் இப்படிப்பட்ட மகான்கள் அவர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழில் வார்த்தைகளுக்கு பஞ்சம் என்பதே கிடையாது. வள்ளுவரை பற்றி சொல்லும்பொழுது ஒரு தகவல் சொல்லுவார்கள். தமிழ் வார்த்தைகள் அவ்வளவும் வள்ளுவரிடம் வந்து இப்படி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தனவாம். என்னை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள், என்னை எடுத்து எழுதுங்கள், என்னை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள்னு. அந்த அளவுக்கு வள்ளுவருடைய வாக்கு. அதில் ஒரு வார்த்தையை கூட எடுத்து நாம் போட்டு விட்டு அதே பொருள் கொண்டு வேறு ஒரு வார்த்தையை போட்டு நிரப்பலாம் என்றால் பொருள் அடிபட்டு போய்விடும். இப்படிப்பட்டவர்கள் ஒரு சில வார்த்தைகளை மறுபடியும் உபயோகிக்க காரணம் என்ன? சந்தேகம் வருகின்றதல்லவா? எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் ஒரு சில எழுத்துக்களை மட்டும் மாற்றி இதே வள்ளுவர் எழுதுகின்றார். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ மெய்ப்பொருளை காண்பதில் வள்ளுவர் எவ்வளவு தீவிரமாக இருந்திருக்கிறார் என்பது தெரிகின்றதல்லவா? இதே போலத்தான் அருணகிரிநாதர் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடலில் ஒரு சில வார்த்தைகளை மறுபடியும் சொல்கிறார். ஏன், நமக்கு என்ன பாடம்? பாடலை பார்ப்போம். சேல்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த பாடலிலும் ஒரு அபூர்வமான வரலாற்று தகவல் அடங்கி இருக்கக்கூடிய பாடல். அருணகிரிநாதர் காலம் 15வது நூற்றாண்டு. ஆராய்ச்சியாளர்களும் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. 12வது நூற்றாண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை தமிழில் 10,000 பாடல்களுக்காக அவர் அப்படி எழுதினவர். அவர் கம்பராமாயணம் நமக்கே தெரியும், பெரிய புராணம் அந்தண்ட பார்த்தா கச்சியப்பர். அந்த கச்சியப்பர் கந்தபுராணம் எழுதின பொழுது அதில் முதல் பாடலில் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று அவர் தொடங்குகின்றார். ஏராளமான மக்கள் கும்பல், எல்லாம் பெரும் புலவர்கள். ஒரு புலவர் எழுந்தார். ஐயா, திகட சக்கரை என்று சொன்னீர்களே. ஆமாம், திகழ் தச கரை என்பது திகட சக்கரை என்று. நானும் எல்லாம் படிச்சிருக்கேன் நான். எந்த நூலில் விளக்கம் இருக்கிறது சொன்னால்தான். ஐயா, இது அடியேன் எழுதியது அல்ல, எந்தை கந்தவேளையே அடியெடுத்து கொடுத்தது. அப்போ அந்த கந்தனே வந்து சொல்லட்டும், அரங்கேற்றத்திற்கு தடை. கச்சியப்ப சிவாச்சாரியார் வருத்தப்பட்டார். அப்பா முருகப்பெருமானே, என் உள்ளே புகுந்து கொண்டு பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்து என்னை எழுத வைத்தாயே, இந்த கெட்ட பெயர் எனக்கல்ல உனக்கு என்று இரவு உண்ணவில்லை. காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் குமரகோடத்தில் அந்த சுவாமி கோயிலில் போய் பார்க்கலாம், அந்த இடம் இருக்குது. உண்ணாமல் உறங்காமல் படுத்து கொண்டிருக்கின்றார். சற்று அவரை அறியாமல் அயர்ந்த நேரம் எந்தை கந்தவேள் செய்தது. கடவில் கந்தப்பெருமான் போய் நின்றான். அப்பா, நாளைக்கு அரங்கேற்றத்தை தொடங்கி நடத்து.
சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவன் வருவான். அவன் கைகளில் ஒரு நூல் இருக்கும், வீர சோழியம். அதில் சந்தி படலத்தில் 18வது செய்யுளில் விளக்கம் இருக்கும். நல்ல கனவு கண்டா அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது, கெட்ட கனவு கண்டா தூங்கிடணும். அப்போ தான் நல்ல கனவு கண்டு நாம் தூங்காமல் இருந்தால் தான் அது பலிக்கும். கெட்ட கனவு கண்டு தூங்கிட்டாதான் அது பலிக்காது. கச்சியப்பர் அதன் பிற்பாடு உறங்கவில்லை. எழுந்தார், தன்னுடைய வழிபாட்டு முறைகளை முடித்து கொண்டார். அரங்கேற்றம். அதே போல அவர் வாதம் செய்தார். அப்பொழுது வாயிலில் சக்கச்சிவேல் ஒரு ஜீவன், அழகா கட்டக்குட்டையா ஒரு புலவர் வந்தார். ஐயா, நீங்கள், நான் சோழ தேசத்தைச் சேர்ந்தவன், நீங்கள் கேட்டதற்கு விளக்கம் இந்த நூலில் இருக்கின்றது என்று வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை விரித்து காண்பிக்கின்றார். அதில் சந்திப்படலத்தில் 18வது செய்யுளில் இருக்கிறது. 15 எண்ணிரண்டாய் தோன்றும் உடற்பின் தகாரம் வரின் ஆன்ற உடல் ஒரு கால் ஐந்தாம். இழு இழ், எண்ணிரெண்டுன்னா 16ன்னு அர்த்தம். இழு இழ், இந்த 2 எழுத்துக்கு பிற்பாடு த என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்தால் அது 5வது எழுத்தாக மாறும். அதாவது க ங ச ஞ ட என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த டாவாக மாறிவிடும். அதனால்தான் திகழ் தச கர என்பது திகட சக்கர என்று அங்கே மாறியது. வந்தவர் அழகாக அந்த நூலை, செந்தமிழ் நூலை விரித்து அதை காண்பித்தார். வந்த புலவர் காண்பித்தவுடன் வாதம் செய்த புலவர் ஆச்சரியப்பட்டார். வந்தவன் மறைந்தான். பிற்பாடுதான் தெரிந்தது வந்தவன் எந்தை கந்தவேள் வடிவேல் என்பது. அவ்வளவு பேரும் அழுது தொழுதார்கள். கச்சியப்பரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். கச்சியப்பர் சொன்னார், தவறு, இந்த புலவர் இவ்வாறு செய்ததன் காரணமாகத்தானே எனக்கும் இறையருள் குடித்தது, எல்லோரும் அவனுடைய தரிசனம் பெற்றோம் என்று அங்கே கந்தபுராணத்தை அரங்கேற்றினார். இன்றும் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் நாம் பார்த்தால் கந்தபுராண அரங்கேற்ற மண்டபம் என்று சொல்லி போட்டு அதில் அழகாக ஒரு நூலகத்தையே அமைத்து வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் அந்த பாடலில் செந்தமிழ் நூல் விரித்தோனை என்று அருணகிரிநாதர் அங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். பாடல் ஆரம்பத்தில் சேந்தனை கந்தனை, அந்த இடத்துல கந்தனை சொல்லியிருக்கிறார். விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை, அந்த இடத்திலும் மறுமுறையும் கந்தன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஒரே பாடலில் இவ்வாறு அடிக்கடி கந்தன் கந்தன் என்று சொல்ல காரணம் என்ன? கந்தன் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் ஆன்மாக்களாகிய நமக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்பது. இந்த பொருளில்தான் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் காதன்மை கந்தா எனும் குறளில். ஆன்மாக்களாகிய நமக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். அது மட்டுமல்ல, கந்தன் என்கின்ற வார்த்தைக்கு ஒன்றுபடுத்தப்பட்டவன் என்பது பொருள், ஒன்றுபடுத்துபவன் என்பதும் பொருள். அப்படி எல்லோரையும் ஒன்றுபடுத்தி அந்த இறைவன் நம் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேற்றுமைகளையும் களைய வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று அவனிடமே வேண்டுவோம். சரி நேர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.